தமிழில் தொல்காப்பியங்காலங்கொட்டே நமக்கு வடமொழி வார்த்தைகள் நம்முடைய தமிழில் ஊடுருவி இருக்குது. அதுக்கு இலக்கணம் தொல்காப்பியர் சொல்லுகிறார். நமது தமிழ் சொற்களை வேறுபடுத்தக்கூடிய ஒன்றாக எப்படி வடமொழி வார்த்தை இருக்கும் அப்படின்னா, தனிக்குறளுக்கு அடுத்து ஒரு ரகரமெய் வந்திருக்கும். தனிக்குறளுக்கு அடுத்து ஒரு ரகரமெய் வந்தாலே, அதாவது இடைநிலை ரகரமெய் வந்தாலே அது வடமொழி வார்த்தை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்திற்கு இப்போது கர்மா தனிக்குறளுக்கு அடுத்து ரகரமெய் வந்திருக்குது. சர்ப்பம் தனிக்குறளுக்கு அடுத்து ரகரமெய் வந்திருக்குது. சொர்ணம் தனிக்குறளுக்கு அடுத்து ரகரமெய் வந்திருக்குது. இப்போ கர்மா, சர்ப்பம், சொர்ணம் என்று தனிக்குறளுக்கு அடுத்து ரகரமெய் வந்தாலே அது வடமொழி வார்த்தை அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சொர்ணம்னா தங்கம்னு அர்த்தம். அதே சமயத்தில் தமிழில் உள்ள வார்த்தையை வடமொழியில் எப்படி உச்சரிக்கிறாங்க, அப்படி உச்சரிக்கிற போது அந்த வார்த்தை எப்படி மாறும் அப்படின்னா, முதல்ல தமிழில் பார்த்திங்கன்னா ஒன்று ஐயில் முடியும் அல்லது உகரத்தில் முடியக்கூடிய வார்த்தைகளை வடமொழியில் எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ தனிக்குறளுக்கு அடுத்து ஐகாரத்தில் முடியக்கூடிய வார்த்தைகள், இப்போ கலை என்பதை அவங்க தனிக்குறளுக்கு அடுத்து ஆகாரத்தை சேர்த்துருவாங்க. அது ஆவணாவை இறுதியில் உச்சரிக்க வச்சுருவாங்க. இப்போ கலை என்பது கலா அப்படின்னு முடியும். பூசை அப்படிங்கிறது பூ ஜா அப்படின்னு முடியும். வீணை என்பது வி நா என்று முடியும். அப்போ இறுதியில் ஆகாரம் வந்துட்டாலே அது வடமொழி வார்த்தை தான். அதாவது தமிழில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வடமொழியாக உச்சரிக்கிற போது, இப்போ தாமரை என்பது வடமொழி வார்த்தை. ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய அந்த ஐகாரம் உள்ள வார்த்தைகளை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஆகாரத்தை இதில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அது இப்போ பத்மம் அப்படிங்கிறது பத்மா அப்படின்னு மாறும். பிரியம் அப்படிங்கிறது பிரியா அப்படிங்கிறாங்க. இப்போ ஆகாரத்தில் வந்துட்டாலே அது வடமொழி வார்த்தையாக தமிழில் உள்ளதை மாற்றிக்கிறாங்க. இப்போ நிலவு, விழவு அப்படிங்கிற வார்த்தை தமிழில் வருது, உகரத்தில் முடியுது. நிலவு அப்படிங்கிறத அவங்க எப்படி ஆகாரத்தை சேர்த்துருவாங்க, நிலா அப்படின்னு சொல்லுவாங்க. விழவு அப்படிங்கிறத விழா அப்படின்னு மாற்றுவாங்க. இப்போ நற்றிணையில் நமக்கு வரக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். எனவே விழவு என்பது விழா குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக நற்றிணை பாடல் நமக்கு இருக்குது. எனவே தமிழில் இருக்கக்கூடிய ஐகாரத்தையும் உகரத்தையும் அவங்க ஆகாரத்தை சேர்த்து வடமொழியாக மாற்றுறாங்க. நன்றி, வணக்கம்.